சென்னை கோயம்பேட்டில் உள்ள நட்சத்திர பாரில் இரவில் மது அருந்திவிட்டு நடனமாடிய போது ஏற்பட்ட தகராறில் இலங்கை மறுவாழ்வு முகாமை சேர்ந்த 18 வயது இளம்பெண்ணை கார் ஏற்றி கொலை செய்த வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். நட்சத்திர பாரில் தகராறில் ஈடுபட்ட இளம்பெண் யான்சி, இளைஞர் பாலகுரு ஆகிய இரு தரப்பினரையும் பவுன்சர்கள் வெளியேற்றிய நிலையில் அவர்கள் நடு ரோட்டில் மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது. பாலகுருவின் கார் கண்ணாடி மீது கற்களை வீசிவிட்டு யான்சியும் அவரது நண்பர்களும் 2 இருசக்கர வாகனங்களில் அங்கிருந்து செல்ல முயன்றனர். அப்போது பாலகுருவின் நண்பர் சுமன் சக்திவேல் யான்சி ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனத்தை காரில் பின்தொடர்ந்து சென்று மோதியதாக கூறப்படுகிறது. இதில் தூக்கி வீசப்பட்ட யான்சி தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவருடன் பயணித்த 17 வயது சிறுமி சுயநினைவை இழந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். என் பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துச்சு. ஐயோ இப்பதான் என் புள்ள படிப்பை முடிச்சிச்சு. அம்மா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். ஐயோ இங்க பவுசி என்ற ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு முஸ்லீம். அப்ப அந்த பொண்ணு வீடியோ காலில் பேசும். அவங்க அம்மாவும் பேசினாங்க. நான் என் பொண்ணு மாதிரி தான் உங்க பொண்ணையும் பாத்துக்குவேன், நீங்க அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன்னு அனுப்பினாங்க. நான் நம்பி என் பொண்ணை உயிரோட அனுப்பி விட்டேன் பஸ்ல. ஆனா நேற்று அதுங்க எங்கேயோ வெளியே போயிருக்குதுங்க. பின்னாடி நின்ற வண்டியை வந்து வேணுண்டு குடிச்சிட்டு போதையில ஒரு 7-8 பேரு கார்ல வந்து என் பொண்ணை அடிச்சதுல அங்கேயே விழுந்து பாட் அவுட் ஆயிருச்சு. என் பொண்ணு அழகு தேவதை மாதிரி இருக்கும். ஐயோ என் பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வீடியோ எடுத்து போடுவாளே, செலிபிரிட்டின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவ்வளவு அழகா இருக்கும். என் பொண்ணோட போட்டோ பாத்தீங்கன்னா 16 கண்ணு வேணும். நான் இப்ப எங்க போவேன்? என் பொண்ணுதான் என் உசுரை கொடுத்துருங்க. தயவு செய்து அவனுக்கு என் கண் முன்னாடி தூக்கு தண்டனையே கொடுத்துருங்க. அதுதான் நான் கேட்கறது. நான் யாரையும் நம்பல, நீங்க தூக்கு தண்டனை கொடுங்க. ஏண்டா ஐயோ என் புள்ள என்ன நினைச்சிச்சோ தெரியல. சாகும் போது என்ன நினைச்சிச்சோ தெரியல. அம்மாண்டு கத்துச்சோ இன்னொன்று தெரியலையே. என் புள்ள பொத்தி வளர்த்தேன். ஒருவேளை கூடிய வீட்டுல செய்யப்பட மாட்டேன். என் பொண்ணு அப்படி பொத்தி வளர்த்தனே இறந்துருச்சு என் பொண்ணு. நான் எங்க போவேன்? உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன்? என் பொண்ணோட உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன்? நாளைக்கு மண்ணுக்குள்ள போயிடுவாளே, நான் எங்க போய் கேட்பேன்? என் பொண்ணை உயிரோட கொடுங்க. அல்லது ஐயோ என்ன அவங்க வெளியில போயிருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்ல, வெளியில போயிருக்காங்க. எனக்கு ஒரு 7:59 கால் பண்ணிச்சு என் பொண்ணு. கால் பண்ணி அம்மா நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கேன், ஒழுங்கா டேப்லெட்ஸ் போடுமா, அவளுக்கு தைராய்டு இருக்கு, ஒழுங்கா டேப்லெட்ஸ் போடுங்கன்னு சொல்ல, சரிம்மா நான் போடுறேன். நான் அப்பயும் சொல்றேன் சேஃபா இருமாடா, நீங்களும் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு நானும் பவுசியும் வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதோட வச்சிருச்சம்மா நாளைக்கு எடுக்கிறேன்ட்டு. அவங்க என்ன செஞ்சிருக்காங்கடா, அந்த பொண்ணோட லவ்வர் போல இருக்குது. அந்த பொண்ணோட லவ்வரும் இன்னொரு பையனும் அந்த பொண்ணு நடுவில் இவளை லாஸ்ட்டில் அவளை ஏற்றிக்கிட்டு வந்திருக்காங்க. வந்து அப்போதான் அங்கே பாலத்துக்கிட்ட இங்கே நின்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குடிச்சிட்டு போதையில் வந்திருக்கானுங்க போல இருக்கு கார்காரன். ஏற்கனவே இந்த பையனுக்கு அந்த கார்காரருங்க இது பிரச்சனையே என்னன்னு தெரியல. அந்த வண்டி அப்போதான் லைட்டாக மூவ் ஆகுதான். உடனேக்குமே அந்த கார்காரனுக்கு வந்து வேகமாக அடிச்சு விட்டானுங்க. அடிச்சு விட்டதுல உள்ள போயிட்டு அவங்க அப்படியே மூஞ்சி தேஞ்சு அப்படியே பாடல அவுட் ஆயிடுச்சு. என் புள்ள யாருக்குமே துரோகம் பண்ணதில்ல. நிறைய பேரை சேர்த்து தான் வச்சிருக்காள். அவள் நல்லா எல்லாரோடையும் ஃப்ரெண்டா தான் பழகுவாள். என் புள்ள நிறைய பேரை சேர்த்து தான் வச்சிருக்கு, யாருக்கும் துரோகம் பண்ணதில்ல. யாரோட கூடிய சண்டையே போட மாட்டாளே என் புள்ள. அப்படி ஒரு பொண்ணு. ஐயோ என் புள்ளைய நான் பவளத்தை தூக்கி கொடுத்துட்டேன்னு என் முன்னிட்ட கொடுத்துட்டேன். ஒண்ணு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஐயோ எதுவுமே சொல்லல, இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. நானும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு நீரை வேணும்ண்டு. ஆனா எதுவும் சொல்லல. என் பிள்ளைய பார்க்கவே விடல. என் பிள்ளைய பார்க்கணும்னா ஐயோ எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அந்த காரை அந்த பசங்க தான் பார்த்தது. ஐயோ தம்பி நீங்க மறைக்காதீங்க, வந்து சொல்லுங்க தயவு செய்து. அந்த பசங்க தான் பார்த்தது அடிக்கும் போது அந்த பசங்க தான் பார்த்தது. வந்து சொல்லுங்கடா தம்பி, ஐயோ சொல்லுங்க. ஏய் தம்பி வா, ஒரு உயிரை காப்பாற்றினதுக்கு ஒரு 18 வயசு குழந்தைடா, வந்து சொல்ற. ஐயோ கார சொல்லுங்கடா, அப்பதான்டா பிடிக்க முடியும் அவனுங்களை. ஐயோ கொலகார நாய்களை அப்பதான்டா பிடிக்க முடியும். என் பேரு மேரிஸ்டல்ல. என் பொண்ணு 16ஆம் தேதி வந்துச்சு. 19ஆம் தேதி வந்தாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான். அவளுக்கு நான் இப்பதான் அட்மிஷன் போட்டிருக்கேன் காரைக்குடியில. ஐயோ பேஷன் டிசைனிங் படிக்கணுமா, வெளிநாடு போகணுமா, நல்லா சம்பாதிக்கணும்ட்டு என் பிள்ளை சொல்லிச்சு. எல்லாரும் கூப்பிட்டாங்க கடலூருக்கு, அவங்க வீட்டுக்கு வர சொல்லி, இவங்க வீட்டுக்கு வர சொல்லி. என் பொண்ணு சரி இதுகள வீட்டுக்கு வந்து 2
நாள் இருந்துட்டு வந்துடுறம்மான்னு சொல்லிச்சு. அப்படியே மறைச்சு 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 என் பிள்ளைய வச்சிருந்தாங்க. கடைசியில என் பொண்ணை இப்படியே அள்ளி எமன்கிட்ட கொடுத்துட்டு நைட்டு போன் பண்றாங்க. ஐயோ உங்க பொண்ணு பாடலையா விட்டாயிருச்சுன்னு. என்னால நம்பவே முடியல. ஐயோ செத்துருச்சுன்னு சொல்றாங்க. ஐயோ நான் தூக்கி என் பொள்ளியா நான் அப்படிதான் வளர்த்தேன். எனக்கு யாருமே இங்க இல்ல. நான் ஸ்ரீலங்கா. ஐயோ என் சொந்தக்காரங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில தான் இருக்காங்க. என்னுடைய அம்மா அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே ஸ்ரீலங்காவில தான் இருக்காங்க. நான் தனியாக தான் இங்க வந்து என் பிள்ளைலாம் கஷ்டப்பட்டு ஐயோ நல்லா கெத்தா வளர்க்கணும் எப்பயுமே சொல்லுவேன். நல்லா படிச்சு என் மூத்த பொண்ணு MBA HR படிக்குது. 2வது பொண்ணு பேஷன் டிசைனிங் படிக்கணும், வெளிநாடு அனுப்பணுன்ட்டு அவ்வளவு ஆசையா கனவு கட்டிட்டு இருந்தேனே. என் புள்ளை எப்படி நான் பறி கொடுத்துட்டேன். நான் பறி கொடுக்கல. என் புள்ள உயிரோட என்னைய கொடுத்துருங்க, உயிரோட கொடுத்துருங்க. அல்லது அவனுங்களை எனக்கு முன்னாடி கொண்டு விடுங்க. நானே துப்பாக்கியில சுட்டு சாவடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. ஏன்னா என் புள்ள இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். எனக்கு உயிரே வேணாம். என் புள்ள தான் வேணும். என் புள்ள இல்லாத இடத்துல எனக்கு உயிரே வேணாம். உங்களால முடியலையா? போலீஸால முடியலண்டா என்னிட கொடுங்க. துப்பாக்கி நான் சாவடிக்கிறேன். என்ன தூக்கு போடுங்க. நான் தூக்குல போட்டுக்கிறேன். என் புள்ள அவள்கிட்ட லைஃப் அவள் பார்த்துக்குவாள். எனக்கு உயிர் வேணாம். என் புள்ளையோட உயிரை கொடுங்க. என் உயிரை எடுத்துக்கிட்டு என் புள்ளையோட உயிரை கொடுத்துருங்க சார். உங்களுக்கு கும்பிட்டு கேட்குறேன். கோடி புண்ணியமாகும்.